என்ன தொட்ட நீ கெட்ட, ஒன்று தாவேக்கா ஒன்று திமுக, நீங்கள் சொல்லுங்கள் ரிப்பீட்டு. அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே. விமர்சனங்கள் வைக்கிறாங்க, தற்கொலைன்னு சொல்றாங்க. தற்கொலை விமர்சனம் இல்லை, அதை ஒரு ஒத்து ஏற்றுக்கிட்டாரு. பேசிட்டே திடீர்னு கொஞ்சம் நேரம் மறந்துடுறாரு. அப்புறம் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. உடனே யாருன்னா எதனா சொல்ல போகிறாங்க, இப்படி வாய வச்சு சிரிக்கிறாங்க. அது நல்லா இல்லை. இந்த மாதிரி செய்கை சேட்டா அடிக்கவே இல்லை, அலறீங்க அப்படின்னு. பாக்ஸிங் கடையிலலாம் பார்த்தீங்களா, ஃப்ரைட் ரைஸ் விற்பாங்க, ஸ்பேரிங் படத்தில் வேணா அதே வெறும் 200 தான்டா கேட்டான், அதுக்கே ஸ்பேரிங் பண்ணாங்க. யார் அடிக்கிறது இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க சொல்லலாம், இப்போ நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீ கத்துற ஐயோ அம்மான்ற. இல்லை, நாங்களாம் ஆச்சரியக்குறிகள், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போகிறோம்லாம் பேசுனாரு. கேள்விக்குறி இதெல்லாம் வந்து டி ராஜேந்திர கூப்பிட்டுனா இது கேள்விக்குறி, இது ஆச்சரியக்குறி, இது முற்றுப்புள்ளின்னு பேசியிருப்பார்ல, இதை விட நல்லா பயங்கரமாக கை தட்டியிருப்பாங்கல்ல. சரி, டி ராஜேந்திர என்ன ஜெயிச்சிருவாரா? இப்படி ஒரு செய்தி செங்கோட்டையனை பற்றி வருதுன்னாவே ஃபஸ்ட்டு அடி இது டிடி தினகரனுக்கு. அவர் தான் ஏதோ கணக்கெலாம் போட்டுருந்தார். அப்புறம் ஓபிஎஸ் இல்லை, அவர் தனி கட்சி தானே வச்சிருக்காரு, அவர் தவைக்க கூட இணையலாம் இல்லையே. இவர் மிகப்பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கூப்பிட்டு வந்துட்டோம், அந்த சாப்டர் க்ளோஸ்ன்னாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா விஜய் பார்த்து விஜய் கூட சேர்றாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. அது இன்னைக்கு பேசுபொருளாகவும் இருக்கு. அவர் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகள், அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. அடுத்த கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காரு. ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், ஏண்டா விஜயோடு இருக்கக்கூடிய மக்களை தொட்டோன்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்றாரு வரக்கூடிய தேர்தலில். எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சும் அவருடைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் எப்படி இருந்தது? எனக்கு விஜய் சாரை பிடிக்கும். அவர் படங்கள் வந்து நிறைய படங்கள், நல்ல படங்கள் பிடிக்கும். நேற்று வந்து ஒரு படம் பார்த்தேன். நீங்கள் படமாக கேட்டீங்க, நானும் ஒரு விஜய் அவரோட ஃபேனாக பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் அரசியல் விமர்சகராக இல்லை ஒரு பத்திரிகையாளராக என்னை கேள்வி கேட்டிங்கன்னா அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ அங்கே கூடியிருந்த மக்களுக்கோ விஜய் அவர்களோட ரசிகர் பட்டாளத்துக்கு வந்து அது பஞ்ச டைலாக். என்னை தொட்ட நீ கெட்ட, ஒன்று தாவேக்கா ஒன்று திமுக, நீங்கள் சொல்லுங்கள் ரிப்பீட்டு. அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே. எனர்ஜியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு எனர்ஜியை ஜெனரேட் பண்ணி அதை பேசுறது கொள்வது, அந்த தொண்டர்களை வந்து ரசிகர்கள் அவங்கள தொண்டர்களை ஆரவாரமாக வைக்கிறது, இந்த விசிலு சத்தம் வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. இல்லை, விமர்சனங்கள் வைக்கிறாங்க, தற்கொலைன்னு சொல்கிறாங்க. தற்கொலை விமர்சனம் இல்லை, அதை ஒரு ஒத்து ஏற்றுக்கிட்டாரு. அது விமர்சனம் கிடையாது. என்னப்பா அது தற்கூரியா அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அவரே ஒத்துக்கிறார், ஆமாம் எங்கள் ஆளுங்க தற்கூரினா அந்த காலத்தில் ஆனால் ஷாமன் அழகாக அதை சொல்லுவார், கை நாட்டு எழுத படிக்க தெரியாதவன் அப்படின்னு. அப்புறமா வந்து அதுக்கு பொருள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி சிந்தனை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவங்களால சிந்தித்து செயல்பட முடியாது. இந்த ஆங்கிலத்தில் இன்னும் சொல்லணும்னா கல்ட்டு ஃபாலோவிங். அதாவது இப்போது ஒரு கல்ட்டுன்னு வாங்க. இப்போ ஓஷோ இருந்தார். இப்போ ஓஷோ வந்து என்ன சொல்லுவார்னா, அப்படியே தியானம் அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு நிலையில் எதையோ ஒரு கற்பனை உலகத்தில் போயிட்டு மனசை வந்து அப்படியே சந்தோஷமாக குடிக்காமலே இல்லை ஒரு போதை ஆகாமலே போதையாவது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வகுப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு வகையான கல்ட்டு ஃபாலோயிங். அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு மாதிரி குஷியாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, உங்களுக்குன்னு ஒரு வேலையோ தொழிலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட் இருந்திருக்கு நிறைய. அந்த மாதிரி விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்க பார்க்குறாரு. அது நாளடைவில் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி ட்ரால் மெட்டீரியல், அதாவது நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்பட்டுருவாங்க. அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து இந்த படத்தில் வந்து பஞ்சு டைலாக்கோ படம்ன்ற பாருங்க, நேற்று பேசினது காஞ்சிபுரத்தில் பேசினதுக்கு வந்து எந்த விதமான பஞ்சு டைலாக் குறைச்சலோ அதெல்லாம் இல்லை. அவர் ஹீரோ, வில்லன் யாருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் படத்தில் எப்படி ஒரு காட்சி இருக்குமோ அது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் பேசியிருக்காரு. அப்புறம் ஏரி குளம் பரந்தூர் பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து முன்னாடியை விட எல்லா மனசாட்சியெல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் வந்து வெளியில் வர்றதில்ல, மக்களை பார்க்குறது. நேற்று மக்களை பார்த்தார். என்ன வந்து அந்த கிளைமேட் மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரீஸு டப்பா எடுத்துகிட்டு வராமல் தகர டின்னு அடிச்சிட்டாங்க சுற்றி. யாரும் அந்த தகர டின்னை தாண்டி வரக்கூடாது, எப்படி இருந்தாலும் வெளியில் வந்தாகணும், கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஆகணும், சொன்ன நேரத்துக்கு போகணுன்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறப்போ அதுக்கான ஏற்பாடுகள் தானே பண்ணுறாங்க. இல்லை, அது ஏதோ நேற்று நேரம் ரொம்ப லேட்டாலாம் வரலை. அப்புறம் தண்ணி சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய முன்னேற்றம். நீங்கள் கடந்த முறை தாவேகா தலைவர் மக்களை சந்தித்ததுக்கும் இந்த முறை சந்தித்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. புதுசாக செய்கிறாங்க. அதாவது இப்போ அடுத்து இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன்னா, போராடலாம் இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து எல்லாத்தையும் சைடு கவர் பண்ணி டென்ட்டெல்லாம் அடித்து, கரோனா காலத்தில் நம்ம டென்ட் அடித்தோம்,
அப்போது நோய் தொற்று வராமல் இருக்கிறது. அது மாதிரி இப்போது டென்ட் அடித்து பவுன்சர்லாம் போட்டு உள்ள இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கவங்க போகக்கூடாது. அப்புறம் ஸ்கேனர். இல்ல அதெல்லாம் தாவேக்கா தொண்டர் அணி அது. இந்த மஞ்சள் கலர் பனியன்லாம் போட்டு இல்லை, நின்னு மஞ்சள் கலர் பனியன் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 4, 5 பேர் வெள்ளை சொக்கால நல்லா பாடி பில்டர்ஸ் மாதிரி மிஸ்டர் இந்தியா மாதிரிலாம் வந்தாங்க. யார் வந்தாலும் அப்படியே பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. விஜய் அண்ணாவை யாரும் பார்க்கக்கூடாது. அதாவது இன்னும் பொது வாழ்க்கைக்கு முழுசா வரல. பொது வாழ்க்கைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி வாக்கு கேட்குற நிலைமையில இருந்தார். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு வாக்காளர்கள் போய் சந்திக்கும்போது இப்படி சொல்லி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. விஜய் சார் வந்து இப்படி வச்சு இப்படி அப்புறம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். உடனே அவங்க நாங்கள் அந்த ரேஞ்சிலலாம் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எப்படி பேசுறதுனே தெரியல. இப்போ அரசியல் புரிதல் விமர்சகரா அப்படி பார்க்கும்போது என்னன்னா, நான் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு விஜய் ரசிகராக பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நானும் அந்த மாதிரி எக்ஸைட் ஆகி பேசியிருப்பேன். இப்போ ஒரு விமர்சகராக பார்க்கும்போது இல்லை பத்திரிகையாளராக பார்க்கும்போது அண்ணா அண்ணா அண்ணான்னு பேச்சுக்கு பேச்சு சொல்கிறாருங்க. நான் ஃபஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணாவோட புகைப்படத்தை அவர் வைக்கல. ஆனால் மாநாட்டுக்கு தேவையான நேற்று வச்சார். அவ்வளோ ஒரு காஞ்சிபுரத்தில் பேசும்போது அந்த ஒரு பெருமகனாருக்கு வந்து ஒரு ஒரு புகைப்படமோ இல்லை அது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். அது அது வைக்கல. அண்ணா சொன்னார் மக்களை போய் சந்தி அப்படின்னாரு. மக்களை போய் சந்திக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, மக்கள் இருக்கிற இடத்துல இந்த ஏரி சொன்னார்ல, ஒரு ஏரியிலேருந்து பாலாறுலேருந்து தண்ணி வருது. அந்த ஏரியை விட மற்ற இடத்துலலாம் அதிகமாக இருக்குது, ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அதனால தண்ணி வர்றதில்லன்னுல. அண்ணா என்ன சொன்னார்னா, தம்பி அந்த ஏரியை போய் பார்த்து அங்கே இருக்கிற விவசாயிகள்ட்டலாம் பேசி பழகி அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு துண்டு சீட்டு இல்லாமல் அப்படியே பேசணுன்றதான் அண்ணா சொன்னது. இவர் அந்த ஊர்லேருந்து 4 பேரை இவரே கூட்டின்னு வந்துட்டு மண்டபத்தில் வச்சுட்டு பார்த்துட்டு அண்ணா சொன்ன அரசியல் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதுசாக சொன்னார். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அண்ணா அவர்களை படித்து நேசித்து அந்த வழியில் ஒரு அரசியலை பார்க்குற என் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு விட விஜய் சொல்கிறாரு பாருங்க. ஓ, விஜய் என்ன சொல்லியிருக்காரு, யாருன்னா ஒருத்தரை பற்றி படிக்கணும், அந்த ஊரில் இருக்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேசிட்டு அவங்க சொன்ன அரசியல் நம்ம பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடுன்ற மாதிரி அந்த எண்ணோட்டத்தில் கட்டமைக்கிறாரு. அது வந்து ஒரு எனக்கு கடைசியில் ஒரு காட்சி என்னன்னா, இந்த பேச்சை முடிக்கிறாரு, நல்லா ஆரவாரம் நல்ல கைத்தட்டல் எல்லாம் இருக்குது. அவங்களாம் அப்படியே ஏங்குறாங்க, விஜய் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், கை கொடுக்கணும், பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு. சும்மா வந்து ஒரு 2000 பேர் இருக்கும்போது முதல்ல இருக்கிற ஒரு 10 பேர் கொண்டு சும்மா இப்படி கை இப்படி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டார். இல்ல நீங்களே சொல்றீங்களே அந்த எதிர்பார்ப்பு அந்த மக்கள் கிட்ட இருக்கு. விஜயை தொடணும், விஜயை பார்க்கணும், விஜய் கிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. நேத்து கூட ஒரு ரசிகையா தொண்டரான்னு தெரியல, அவங்களே வந்து விஜய் அவ்வளோ கலரா இருக்காரு, அழகா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்ற அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ளேயும் இருக்குல்ல. அப்போ அந்த பாதுகாப்பு பண்ண வேண்டிய அவசியம், விஜய் கிட்ட நெருங்கினா கொஞ்சம் அவருக்கு ஏதாவது ஆகாம பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, விஜயால மற்றவர்களுக்கு தான் ஆபத்து. என்ன பண்ணிட்டு போறாங்க, விஜய்னா ஐஸ்கிரீம் கேக்கா போன உடனே பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு தொட்டு பார்க்க போறாங்க, இப்படி இப்படி பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் காது மூக்கெல்லாம் அழகா இருக்கு, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கீங்கண்ணே, அப்புறம் ஒரு ஃபோட்டோ, அதோட அந்த ஆசை தீந்துடும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது என்னங்க, இப்போ அது ஒரு மண்டபங்க, ஒரு கல்யாண மண்டபம், பெரிய வீட்டு கல்யாண மண்டபம், இல்லை ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கல்யாணத்துக்கு கூட்டம் நிறைய வருங்க. அந்த கல்யாணத்துலேயும் போனீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் நேரம் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 1 மணி நேரம். அந்த ஒரு 2 வாட்டி நடந்து போயிட்டு இந்த இந்த முனையிலேருந்து அந்த முனை வரலாம் நடந்து போயிட்டு திருப்பி வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, இல்லை 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. தன்னை வந்து ஒரு 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 கடவுளாக ஒரு சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டு அவரு, நான் ஒரு முதலமைச்சர் மெட்டீரியல்னு அவரே நம்பி அவரே ஒரு மனக்கோட்டையில் இருக்கார். அந்த மனக்கோட்டையிலேருந்து அவரோட அந்த எண்ணோட்டம் வந்து கீழே இறங்கி வரமாட்டார். தன்னோட சொந்த தொண்டர்களுக்கே வரல. என்ன அமைந்தால் அமைக்கிறோம் அப்படின்னு தானே பேசுறாரு. அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க பிரச்சாரமா கேட்கிறாரு அவரு, அதெல்லாம் ரைட்டு. மக்கள் தான் முடிவு பண்ணும். மக்கள் வந்துட்டுங்க ஒரு திரைப்படம்னா இங்க பிடிக்கும், திரைக்கவர்ச்சி என்பது இங்க இருக்கு. அதனால வந்து உடனே வந்து தேர்தலுக்கு வந்து அப்படி போவாங்கன்றதெல்லாம் கிடையாது. எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் ஒரு காலத்துல பெரிய ஸ்டாரு, எம்எல்ஏவா ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அரசியல் நகர்வுகள் என்ன, டி ராஜேந்தர், அதுக்கப்புறம் சரத்குமார், அப்புறம் கமல் அவர்கள். இப்போ கமல் அவர்கள் வந்து என்ன ரஜினியை விட ஒரு காலத்தில் கோல் வச்சுன்னு தானே. இன்னைக்கு தான் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் பேசப்படுது. ஒரு காலத்தில் ரஜினி கமல் தானே பேச போகிறல. இன்னி வரைக்கும் கமல் நடிச்சுட்டு தானே இருக்காரு. கமலை விட சரி இவருக்கு கூட கூட்டம் வருது, இளைஞர்கள் பட்டாளெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதை விட எவ்வளவு மடங்கு, அதை விட ஒரு 1/2% இல்லை அதை விட டபுள் மடங்கு, அவ்வளோதானே. கமல் போய் பார்க்குறது இல்லையா, கமல் கரூர் போயிட்டு வந்தார்ல. அப்போ இது ஒரு பில்டப்பு. இந்த பில்டப்பை ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, அந்த பில்டப்பு தான்.
அதை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக கூட்டம் சேருது இந்த மாதிரி டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி அரசியல் தான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு மண்டபமாக பேசினா 30 நாளில் 60 மண்டபம். புரியுதுங்களா? 60 இன்ட்டு ஒரு 2000 வச்சுக்கினாம 1,20,000 பேர் மக்களை சந்திக்கிறாருன்னா அந்த ஆசை எண்ணோட்டம் என்பது நார்மல் ஆகிடும். ஒரு ஒரு 1,00,000 பேர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, விஜய் கூட எடுத்த ஃபோட்டோ. அப்போ விஜய் வந்து பார்க்கறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது சாதாரணம். அப்புறமா பார்த்துக்கலாம். தள்ளி போகணும், முண்டி அடிச்சுட்டு போகணும், ஒருத்தர் மீது மேலே ஏறி நின்று பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் இன்னும் குறையும். அதை குறைய விடாமல் தேர்தல் வரலும் கொண்டு போகணுன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டோட நோக்கமாக என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. அப்போ திமுகவை எதிர்த்து தான் விமர்சனம் பண்ண வேண்டியதும் இருக்கு. திமுக சங்கரமடமாக மாறிடுச்சு, திமுக கொள்கைகளை பின்பற்றல, திமுக அண்ணா ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலுமே கூட அதன் பிறகு வந்த ஆட்கள் அது அவங்க கொள்கை பின்பற்றல, அவங்களுடைய கொள்கை எல்லாமே கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறார்ல. அப்ப அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? புதுசா எதனா பேசணுங்க. திமுக சங்கரமடம் இல்லை அப்படின்றது எவ்வளோ பழையது. சங்கரமடமே பழசு. அதுலேருந்து எத்த பழசு தான் திமுக சங்கரமடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொன்னது. அவரே அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சங்கரமடம் தான் திமுக. சங்கரமடம்னா என்ன? அவாளே எல்லாமே பண்ணிக்கிறது. அவாள் 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 அவாள்னு போவோம். இங்கே என்ன நடக்குது? ஒரு ஃபேமிலி அடுத்து 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 அவங்கன்னு போகுது. ரைட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் புதுசாக என்ன சொல்லிக்கிறாரு? வேற யாருன்னா ஒரு நல்ல அரசியல்வாதி இப்போ சீமான் அண்ணன் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, காணொலி போடுறேன், தம்பி தம்பி தங்கச்சி எல்லாம் இதை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும், காணொலி போடுறேன், என்ன நடக்குதுன்னுட்டு ஒரு காணொலி. இது இவர் ரயிலில் வந்தார், இவர் வந்தாருன்னு பார்த்தா இவருக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்தாங்க. சரி, ரயிலில் வந்தவங்கன்னு பார்த்தா ரயில் இப்போ விடுற அளவோட அதிகமாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னார் மகனு, அவர் மகனு, அவரோட மகனு, அவரோட மகனு, இது இப்படி இங்கிட்டு ஒரு குடும்பம், அங்கிட்டு ஒரு குடும்பம், அங்கிட்டு ஒரு குடும்பம் போய் அவங்க பெங்களூரில் போயிட்டாங்க, இங்கிட்டு ஒரு குடும்பம் மதுரையில் போயிட்டாங்க, இங்கிட்டு ஒரு கூட கோபாலபுரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு அண்ணன் ஒரு சிரிப்பார். ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்கிறேன். அப்படின்னா கூட சரி, ஓகே, பார்ப்பாங்க. இவர் யார்? இவர் இன்பநிதி. இவர் யார்? இவர் உதயநிதி. இவர் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருக்காரு. இந்த சைடு உங்க கனிமொழி இருக்காங்க. அப்புறம் இங்கே அழகிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு கீழே துரை தயாநிதி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து முரசொலி மாறன் ஃபேமிலி இருக்கு, தயாநிதி மாறன், இப்படி இருக்கும்ல. இதை இன்னைக்கு இருக்கக்கூட விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொன்ன அளவுக்கு தெரியாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் இல்லைங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் ஆசைப்படுற பதவி என்பது முதலமைச்சர். நீங்கள் பண்ணுற அந்த குடும்ப அரசியலே பண்ணுறீங்கன்னாலும் அதில் தீர்க்கமாக பண்ணுற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா மனப்பாடம் பேசினே இருந்து திடீர்னு கொஞ்சம் நேரம் மறந்துடுறாரு. அப்புறம் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. உடனே யாருன்னா எதனா சொல்ல போகிறாங்கன்னு இப்படி வாய வச்சுக்கிறாரு, வாய வச்சு சிரிக்கிறார். சரி, அதெல்லாம் அது நல்லா இல்லைங்க. அந்த மாதிரி செய்கை சேட்டெல்லாம் ஆல்ரெடி நிறைய செய்கையெல்லாம் பண்ணுறீங்க. பவளவேலா பாப்பா அடிக்கவே இல்லை, அலறீங்க அப்படின்றாரு. இது யார் அலறணும்? அடிக்கவே ஆரம்பிக்கல. நாங்க திமுக அடிக்க ஆரம்பிக்கல. திமுகவுக்கு வந்து அடி வாங்குறதோ அடி கொடுக்குறதோ பழசு கிடையாது. பாக்ஸிங் கடையில எல்லாம் பார்த்தீங்கல்ல, ஃப்ரைட் ரைஸ் இப்படி இருப்பாங்க, ஸ்பேரிங் படத்தில் வேணா அதே வெறும் 200 தான்டா கேட்டான். அதுக்கே ஸ்பேரிங் போனாலே யார் அடிக்கிறது? இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க சொல்லலாம், எப்போ நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீ கத்துற, ஐயோ அம்மான்ற. எங்கள் போலீஸ் கைது கூட பண்ணல. காவல்துறை என் போன்றவர்கள்லாம் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாவட்ட செயலரே தூக்குறாங்க. எப்போ தூக்குறாங்க? 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சு தூக்குறாங்க. இத்தினோண்டு எவனா கஞ்சா போட்டில் வச்சிருந்தான், இல்லை ஏதோ ஒன்று வந்து ஒரு ஹெல்மெட்டு போட்டு போல, இல்லை வந்து ட்ரிபிள்ஸ் போனால் காவல்துறை என்ன பண்ணுது? உடனே பாஞ்சு பிடிக்குது. ஆனால் 40 பேர் துயர சம்பவத்துக்கு பிறகும் உடனே அவங்கள பிடிக்கலையா? கரூர் போலீஸ் வந்துட்டு எதுக்கு இது தலைவலியாக, இது வந்தாலும் தலைவலி போனாலும் தலைவலி, கரூர் போலீஸ் லூஸ் தானே விட்டுது. நீங்கள் தான் வந்து அதை விமர்சனமாக்குனீங்க. நீங்கள் தான் போலீஸை வந்து பாராட்டி, நீங்களே போலீஸை பாராட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்களே போலீஸை தப்புன்னீங்க. அப்போ அந்த முகத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறது? முன்னுக்கு பிறனா ஒரே இப்போ நான் வந்து காவல்துறையில் வேற ஒரு கேஸு மாற்றி பேசலாம். ஏன்னா அதில் அவங்க தப்பா அவங்க ரைட்டா யார் மேலே தப்புன்றது புரிஞ்சிக்க முடியுது. கரூரில் அந்த இடத்துல அப்போ பாராட்டி பேசிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இது காவல்துறையுடைய சதின்னு பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உங்களுக்கு என்ன மனநிலையில் எதனா பிரச்சனையா? ஏன் அப்படி மாற்றி பேசணும்? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே போலீஸோட உதவி தான். நீங்கள் அதெல்லாமே பூரா அதெல்லாம் வந்து ஒரு 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 அவங்கள பொறுத்தவரை அவங்க பண்ணக்கூடிய அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு அப்படின்றதை தாண்டி நேற்று பேசினதில் கூட புதுசாக எதுவுமே கிடையாது. அதிமுகவை பற்றி எதுவுமே பேசலை. ஊழல்னும் போது திமுக ஊழல் கட்சி தான், இப்போ அதிமுக என்ன அப்படின்ற அந்த கேள்வி வருது. நியாயமான கேள்வி, அதுக்கு பதில் கிடையாது. கொள்கை எதிரி பாஜக, அதோட என்னப்பா பெருசாக ஏதோ பேசுவார்னு பார்த்தா திருக்குறளில் பாதி மாரி அதோட முடிஞ்சு போச்சு. அது கீழே எதுவுமே இல்லை. திருக்குறளில் 2 லைன் இருந்தாலும் தாத்தா எழுதின லைனில் அது பின்னாடி ஒரு பெரிய கருத்து இருக்கும், ஒரு பெரிய உண்மைகள் இருக்கும். கொள்கை எதிரியான
பாசிச பாஜக எப்படியும் நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன். அதுக்கு மேல விஜய் எதனா இல்ல விமர்சனம் அவர் பண்ணி தான் சொல்றாரு அடுத்த கட்டமாக ம். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றப்போ அங்க அந்த இடத்துல அதிமுகவுக்கு வேலை இல்லைன்னு தானே மறைமுகமா அதை எப்படி சொல்றாரு. நீங்க சொல்லுவீங்க அதிமுகவுக்கு வேலை இல்லைன்னு? அதிமுக 21% முதல்வர் வேட்பாளரே இல்ல. அது முதலமைச்சர் தேர்தலே இல்ல. அவங்களுக்கும் எதுவும் பெரிய ரோலும் இல்ல. அந்த தேர்தல்ல தமிழக மக்களுக்கு பெரிய விருப்பம் இல்லாத ஒரு பிரதமர் மோடிய முன்னின்று காட்டி பாஜக நிக்குது. யாரு வேட்பாளர்னு தெரியாது, யாரு பிரதமர்னும் தெரியாது. ஆனா அங்கே ரெட்டையில நிக்குது. அப்படி அந்த நின்ன தேர்தல்ல 21% வாங்குறாங்க. பாஜக முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் இவருன்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டணி, அவங்க ஒரு வாக்கு சதவீதம். எதுவுமே வாங்காத நீங்க, நாம் தமிழர் கட்சிக்கும் முதல்வர் அது பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அவங்களும் அந்த தேர்தலில் நின்று 8% வாக்குகள் வாங்கினாங்க. நீ எதுவுமே தேர்தலில் கூட நிக்கல. தேர்தலில் போய் நிக்காம இந்த சீட்டு கட்டில் ஒரு படத்துல சீட்டே விளையாட தெரியாத ஒருத்தனா போடுவான். அண்ணா இந்த கார்டை போடுங்கண்ணா, அந்த கார்டை போடணும். அவர் தோத்து போயிடுவான். என்னண்ணா நான் சொன்னேன் நீங்களும் கேட்டு போட்டீங்களேண்ணா, அட பாவி உனக்கு ஆட தெரியும் நினைச்சேன்டான். அந்த மாதிரி தான் இருக்கு இவரோட கதை. எம்ஜிஆரை தனக்கான உதாரணமா எடுத்துக்கிறாரு. ம். எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் இதே போல கூத்தாடி கட்சின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் இப்படி விமர்சனம் பண்ணாங்க. என்னை விமர்சனம் பண்ணது போலவே எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் மக்கள் எம்ஜிஆர் பின்னாடி போகலையா அப்படின்றப்போ தாம் பின்னாடியும் மக்கள் வருவாங்க தானே சொல்றாரு. அதுங்க இப்போ எனக்கு கூட தான் அண்ணா பிடிக்கும். அண்ணா வழியில் நான் போகிறேன். ஆனால் அண்ணா மாதிரி நான் வருவேன்னா என்ன மாதிரி எவன் பைத்தியக்காரனாக இருப்பான். அவர் உழைப்பு என்ன, அவர் படிப்பு என்ன, அவர் தியாகம் என்ன, 10 பைசா யார் பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு தலைவன். பார்க்குறவங்களெல்லாம் வந்து தம்பி தம்பின்னு கூப்பிட்டாரு. அப்படி அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்ட 2 பெரிய தலைவர்கள் பார்த்தா ஒன்று எம்ஜிஆரும் ஒன்று கலைஞர் கருணாநிதி. எம்ஜிஆர் அவர்களா ராமச்சந்திரா உன் பணம்லாம் வேணாம், உன் குணமும் உன் முகமும் போதும், நீ எனக்கு வந்து முகம் காட்டினா போதும் என் கட்சி வளரும்னாரு. அந்த காரில் போகும்போது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி தானே இதுன்னு கேட்குறாங்க அண்ணாவை. பின்னாடி வராருப்பா ராமச்சந்திரன் வேற வண்டியில் வர்றாரு பின்னாடி. ஆமாம் அவர் கட்சி தான். அப்படியெல்லாம் இருந்தாங்க கண்ணியமாக. பத்தாவதுக்கு பழகுனாங்க, ஊர் ஊராக போய் பேசினாங்க, மக்களை பார்த்தாங்க, மக்கள் பிரச்சனையை கேட்டாங்க. இந்த தாத்தா எதிர்த்து போராடினது இன்னொரு தாத்தா காமராஜர். அவரும் நேர்மையோட வடிவு, நெஞ்சு தைரியம், எதுவும் கொஞ்சம் கூட யாருக்கும் ஒரு மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர் தான் ஐயா காமராஜர். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, அவங்கெல்லாம் என்ன இப்படியா விட்டு ஓடுனாங்க கரூர் சம்பவம் மாதிரி? இல்லை எதனா வந்து அவங்களோட ஆளுங்க இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து இடத்துல எம்ஜிஆர்னால எதனா தள்ளுமுள்ளு அசம்பாவிதம் ஆகியாருன்னா உயிர் சேதம் நடந்தது. ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம அவங்க வழியில் நான் போகிறேன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவருக்கு வந்தாங்கல்ல எனக்கு வருவாங்கன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க? இதுவே அதீதமான பேச்சு. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? ஒன்று போல் இன்னொன்று அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எம்ஜிஆர்ன்றவர் ஒருத்தர் தான். அவர் வாழ்ந்தார், கட்சி பணி ஆற்றினார், திமுகவை பலப்படுத்தினார், அப்புறம் திமுகவை பலவீனப்படுத்தினார். 2 கட்சியாக உடஞ்சிது. அதோட முடியுது. அவரை பற்றி படிக்கலாம், அவர் வேஷம் போட்டுக்கலாம், ஆனால் அவரு ஆக முடியாது. வள்ளல்னு பேர் எடுத்துக்கிறாரு. நீங்கள் என்ன பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க இன்னைக்கு தேதியில்? தற்குறின்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குற அளவில் இருக்குது உங்களோட அரசியல். எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இப்படியா சொல்லிட்டு இருந்தாங்க? கூத்தாடின்னு சொன்னாங்க, ரைட்டு, அது இதெல்லாம் வம்பு. யாருன்னா தற்குறின்னு சொன்னாங்களா எம்ஜிஆர் ரசிகர்களை? ஏன்னா எல்லாம் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் ரசிகர்னா போய் தானம் தர்மம் அது மாதிரி ஏதோ பண்ணணும். தேட்டருக்கு போனால் கூட அங்கே ஒழுக்கமாக நடந்துக்கணும். அப்படி தான் இருந்தது. இவரை மாதிரி இவரோட ஃபாலோவர்ஸ், அதாவது விஜய் கிட்டேருந்து விஜய் ரசிகர்களை பாதுகாக்கிறதா, இல்லை விஜய் ரசிகர்கள் கிட்டேருந்து மற்றவர்களை பாதுகாக்கிறதா அப்படின்ற மாதிரி போய் தான் இன்றைக்கி அப்படி ஒரு வார்த்தை வந்து. அதுவும் அது என்னங்க, அது வந்து ஒத்துக்கிறாருல்ல அவரு. என்னப்பா அது தற்குறி, அவர் எப்படிங்க சொல்லலாம்? அந்த இல்ல நாங்களாம் ஆச்சரியக்குறிகள், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போறோம்லாம் பேசுறாரு. சரி, கேள்விக்குறி இதெல்லாம் வந்து டி ராஜேந்திர கூப்பிட்டுங்கன்னா இது கேள்விக்குறி, இது ஆச்சரியக்குறி, இது முற்றுப்புள்ளின்னு பேசியிருப்பார்ல, இதை விட நல்லா பயங்கரமாக கை தட்டியிருப்பாங்கல்ல. சரி, டி ராஜேந்திரன் என்ன ஜெயிச்சிருவாரா? அரசியல்ன்றது பஞ்சு டைலாக் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், அது பூத் லெவல் அரசியல். அதில் வந்து ஒரு சில இடத்துல சாதிய கணக்கெடுப்பு கரெக்டாக வேலை செய்யும். ஒரு சில இடத்துல வேட்பாளரோட வசீகரம் வேலை செய்யும். ஒரு சில இடத்துல சின்னம் வேலை செய்யும். ஒரு சில இடத்துல கூட்டணி வேலை செய்யும். ஒரு சில இடத்துல பிரச்சாரம் ஈடுபடும். ஒரு சில இடத்துல காசு கொடுத்து ஏமாற்றி ஜெயிப்பாங்க. ஒரு சில இடத்துல பொய் சத்தியம் பண்ணி ஜெயிப்பாங்க. இவ்வளோ இருக்குது அதில். எதுவுமே தெரியும் பண்ணாமல் வெறும் திமுக தாவேக்கா, தாவேக்கா திமுக, இதே தான் திருப்பி திருப்பி. அது வேறு ரிப்பீட் வேறு. அதுவே புரியல. அதுவே நான் என்ன கேட்குறேன், நான் தான் தேர்தல் ஆனே வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகனா ஆக மாட்டேனா? என்னப்பா அது ஏதோ இந்த பெரிய ஆக்டர், அது திமுகன்றாரு, அடுத்தது எதுன்றாரு, என்னென்ன தெரியலையாப்பா. ப்ளீஸ் கிவ் மீ த ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னாங்க. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸில் பார்க்கும்போது மேலே இருக்காது. ஏன்னா கட்சியாக சேர்ந்த கட்சிக்கு ரெகக்னைஸ் பார்ட்டியோட டீட்டெயில்ஸ் கூட ரெகக்னைஸ்
ரெகக்னைஸ் பார்ட்டியில் இல்லவே இல்லை, ரெஜிஸ்டர் பார்ட்டியில் எதுன்னே தெரில. ஏன்னா டிவினா ஆல்ரெடி வேல்முருகன் கட்சி, அவர் ரெஜிஸ்டர் பார்ட்டி. இல்லை இந்த மூஞ்சி வேறு, அந்த மூஞ்சி வேறு. இந்த மூஞ்சி பயங்கரமாக இப்படி இப்படி கை காட்டலாம் பாடுது, இந்த மூஞ்சி பார்த்தா போராட்டம் பண்ணுறாரு. இந்த டோல் பிளாசர்லாம் இவர் கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லை வெளிலேருந்து வரவங்க, ஒரு 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 தேர்தல் ஆணையத்துலேருந்து வெளியிலேருந்து வரவங்க தேர்தல் நேரத்தில் அவங்கள பொறுத்தவரை நீங்கள் க்ரீனா புதுசு. இல்ல மக்கள் விஜய் தான் வரணும்னு முடிவு எடுத்துட்டா எஸ்ஐஆர்லாம் வந்து திமுக அதிமுக வேலை செஞ்சாலுமே கூட இவங்க ஓட்டர் ஐடி வாங்கி கொடுக்கலாம், ஆனா ஓட்டு வந்து விஜய்க்கு தான் விழுக போகுது. அப்போ நீங்கள் போய் ஓட்டு வாங்கி தர மாட்டீங்க, நீங்கள் போய் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தர மாட்டீங்க. அதானே அதுக்கு பொருள். திமுகவும் அண்ணா திமுகவும் வேலை செஞ்சுட்டு போயிடும். வேலை செஞ்சு அவங்க ஃபார்மு எல்லாம் போட்டு அவங்க அந்த வேலை செஞ்சவங்களுக்கு வந்து நாள் கூலி, சாப்பாடு காசு, நைட் வேறு எதனா பழக்கம் இருந்தால் அந்த செலவுக்கு சில்லறை காசு கொடுத்துன்னு போய் செந்தில் பாலாஜி ஐயா அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ உதவிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்து குவார்ட்டருக்கு 10 ரூபான்னு பாட்டு பாட்டு ஓட்டு வாங்கி கொடுங்க போயிடுவீங்க. இதுதானே பண்ணுறாரு அவர். நானே இப்போ இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நானே என்னோட இதே மாறிடும் பொழுது போக போக. இல்ல ஓட்டு தானே, யாரு கடைசியில வெற்றி பெறுறாங்க தானே அது இலக்கு. ரைட்டு. அது 2031 மேபி வாய்ப்பு இருக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நின்று ஓட்டு எவ்வளோன்றது தெரியணும். ஒரே தேர்தலெல்லாம் நின்று இமாலய வெற்றி பெற்றதா தமிழகத்தில் சரித்திரம் இல்லைங்க. சாம்பியனு ஐயா காமராஜர். இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக போல ஒரு கட்சி புதுசாக வளர்ந்து வரும்போது சமாளிக்க முடியல. கலைஞர் அவர்கள் சாம்பியனு. ஒரு சில நேரத்தில் அந்த திமுக வந்து அதீத இடத்துல தோற்று போயிருக்கு. 2 சீட்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேயர் ஜெயலலிதா கடைசியில் மறையும் போது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி ஆயிட்டாங்க. கொலைகேசு பேர் என்னது அவங்களோட அந்த கொடநாடு கொலைகேஸ் இருந்து பாருங்க, அது வரையிலுமே என்ன ஒரு பேசு பொருள். அம்மா பாவம், அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. ஜெயிலில் எங்கள் ஐயா நீதியரசர் புண்ணா வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கெல்லாம் வந்து இது இல்லையா, இப்படி ஊழல் பண்ணிக்கிறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டார். யாரா வேணா இரு ஜெயிலுக்கு போன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டார். தீர்ப்பு முடிச்சு அங்கே ஒருத்தர் இன்னொரு பண்ணுறாரு, இல்லை இல்லை இந்த அம்மா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு இந்த விஷயம்லாம் வரும்போது யாருமே ஒரு ஒரு ஊழல் கீழெல்லாம் பேசல. அம்மையாரை வந்து பாராட்டுறாங்க, ஜெயலலிதா வந்து அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூட கடைசியில் இருந்தது அந்த எண்ணம். இவருக்கு எடுத்த உடனே அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. அதனால தான் இந்த பவுன்சர் இதெல்லாம். பொது வாழ்க்கைக்கு வந்தால் மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காதவங்க ஒரு தலைவரே கிடையாதுன்றது என்னோட புரியுது. இல்ல அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இப்போ கூட ரீசெண்டா ஒரு தகவல், பத்திரிகையாளர் எஸ்பிஎல் அவர்கள் வந்து செங்கோட்டையன் விரைவில் வந்து தவைக்கால் இணைய இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருந்தார். இப்போ அதை பார்க்கிறப்போ செங்கோட்டையன் ஆல்ரெடி அவருக்கு பல இழப்புகள் இருக்கு. அதிமுக இருந்து ஒரு விலக்கிட்டாங்க, அவருக்கு வேற வழி இல்லை. அப்படின்றப்போ தாவைக்காவுக்கு இணைகிற போது அவருக்கான செல்வாக்கும் இருக்கும் இல்லையா. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறாரு, அப்படியான அவருக்கான ஆதரவாளர்கள், அவருக்கான ஒரு முகம் இருக்கு. அதிமுக ஒரு முகம் இருக்கு. அப்போ அதிமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு போவாங்க, அந்த செக்டார் வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யூகங்கள் சொல்லப்படுதுல்ல. இல்லை அருமையான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு கரெக்டான நேரத்தில் சொன்னீங்க செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து வந்து இப்போ விஜய்க்கு வந்து 33% வாக்கு இருக்குது. இன்னும் வந்து ஒரு ஒரு 8% வாக்கு செங்கோட்டையன் கிட்ட இருக்குது. இந்த 33 இந்த 8 சேர்த்தோன்னா 41 வருதா. திமுக கிட்ட 40 இருக்குது. இந்த 41 வாங்கி இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஆட்சி பிடிச்சிருவாங்க. அப்படி எடுத்துக்குவா. அவரே கூட இருக்கிறவங்களாம் நீக்கின போய் என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியாமல் 10 நாள் அவகாசம் மாவட்ட செயலாளர் பதவி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா இது நல்ல செய்தியா இது? அப்போ எதுக்கு போய் ஓபிஎஸ் போய் பார்த்தீங்க? எதுக்கு ராமநாதபுரம் போனீங்க? அப்போ அங்கேயும் நட்டாத்தில் விட்டாச்சு. இதனால தான் ஒரு ஒரு அரசியலில் ஒரு தீர்க்கமாக இருக்கணும். ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் நிற்கணும், தெளிவு இருக்கணும். இப்படி ஒரு செய்தி செங்கோட்டையனை பற்றி வருதுன்னாவே ஃபஸ்ட்டு அடி இது டிடிவி தினகரனுக்கு. அவர் தான் எது ஏதோ கணக்கெல்லாம் போட்டுருந்தார். அப்புறம் ஓபிஎஸ். இல்ல அவரு தனி கட்சி தானே வச்சிருக்காரு, அவரு தவைக்க கூட இணையலாம் இல்லையே. இவர் மிகப்பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கூட்டின்னு வந்துட்டோம், அந்த சாப்டர் க்ளோஸ்ன்னாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா விஜய் பார்த்து விஜய் கூட சேர்றான்றாரு. சரி விஜய் கூட போய் சேர்ந்துட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக ஏற்றுன்னு போயிருக்கலாமே. அவர் தானே அவங்கள அமைச்சர் பதவியில் கொடுத்தாரு. பாருங்க எப்படி போகுது பாருங்க நிலைமை. அவங்க நிலைமை ரெட்டலையை தவிர்த்து நான் அன்றைக்கே பதிவு பண்ணேன், இவர் என்னைக்கு இந்த மாதிரி பண்ணாரோ இனிமேல்ட்டு அவர் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பே இருக்காது. அவர் விஜய் கூடலாம் போய் சேர்ந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையம் கேட்டால் ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜய் அவர்களும் அதிமுக கூட்டணி வராங்க, கோபிச்செட்டிப்பாளையம் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நாங்களே இலையில நின்றுக்கிறோம். இல்லைங்க செங்கோட்டையன் சீட்டு இல்லை,
இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால செங்கோட்டையன் அவர்கள் அவசரப்பட்டுட்டாரு. திருப்பி திருப்பி அவசரப்படுறாரு. அதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் போய் சேர்ந்தா பெட்டர். ஆனால் அங்கே வந்து ஜி சொன்னார் அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் வேணுமா அப்படின்னா, சரி ஜி கேட்டால் கொடுக்குறேன், ஆனால் ரெட்டைலெல்லாம் கிடையாது, தாமரையில் போட்டு நின்றுக்கிட்டோம். இதை செங்கோட்டையன் ஒருவேளை அவர் அப்படி போகிறாருன்னா அது வந்து ஒன்றும் சரிங்க. இப்போ விஜய் போய் அங்கே போயிட்டு இப்போ செங்கோட்டையன் போய் சேராருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜானவரகு சாமிக்கு புளிய கரைக்கும். புஷி ஆனந்து ஏன்னா 84க்கு வந்த சோதனை, இவர் வேற, இவரை நிறுத்தி நிறுத்தி தான் பேசுவார். நானும் தாவேகா தலைவர் பொதுச் செயலாளர் விஜய் அவர்களும் பேசினோம். என்ன பேசினோம் என்பது நாடறியும். இதமாக பேசினோம், மக்கள் நலன் பேசினோம், மதவாத சக்திகளை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்று பேசினோம், விரைவில் உங்களை சந்திப்போம் அப்படின்னு போயிடுவார். இது இவர் செங்கோட்டையன் ஸ்டைல். ரொம்ப நாளாச்சு இவங்கெல்லாம் வந்து அந்த மக்களோட அந்த கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல வந்து வெளியில் போய் அவசரப்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள். அவசரம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அதெல்லாம் வந்து அப்போ அதுக்கேற்ற கட்டமைப்பு, அதுக்கேற்ற உழைப்புலாம் வரும். செங்கோட்டையன் போய் சேர்றாருன்னா அது கண்டிப்பாக ஒரு 4 முனை போட்டியா அமையறப்போ இப்போ செங்கோட்டையனுடைய நகர்வு அப்படின்றது அது தாவிக்கு ப்ளஸ் பாயிண்டாக தானே இருக்கும். அங்கேருந்தே அவர் எதுவும் பண்ணலை. ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கினார்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கொத்தா வர வேணாம். அன்னைக்கு அந்த ரோட் ஷோ பண்ணப்போ நிறைய கேமரா வச்சு எல்லாம் கும்பல் கும்பலாக போனாங்கல்ல, போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி சேர்ந்துட்டாங்க. இந்த கூட போனவங்களாம் திரும்பி பார்க்குறான், பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு ஒவ்வொருத்தராக பதவி போகுது. இப்போ திருப்பி அந்த பதவியே இல்லாமல் போகுதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறாங்க. ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க தானும் இருந்து தன்னை நம்பி இருக்கவங்கள காப்பாற்றணும். சரி, இப்போ தாவேகளை போய் வாங்கி குத்தி இவருன்னா பதவி வாங்கி கொடுக்க போகிறாரு அவங்களுக்குலாம். அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற திமுக தாவேகா தொண்டர் இப்போ தலை போட்டு பிச்சுக்குவானா? செங்கோட்டையன் போய் ஒரு பதவி வாங்கிக்கிறாரு. அது ஏதோ அவங்க இல்லாதப்பட்டவங்க ஏழை பாழைங்களெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. போச்சா? எதுக்கு இப்போ மக்கள் சேவை செய்யணும்னா எதுக்கு இப்போ இவர் தாவேகா கிட்ட போகணும்? சரி, இவர் அவங்க கூப்பிட்டாங்களா ஃபஸ்ட்டு? இல்லை அன்றைக்கி யாருன்னா எம்ஜிஆர் தலைவர் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டாரு, பன்ருட்டியாரை கூப்பிட்டாரு, நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டார். அவரோட ரசிகர் மன்றத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து நீங்கள் பாருங்கள், நாள் ஆவ 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 அவர் கூட்டணி கிட்டிட்டு போனால் தச்சிருவார். கூட்டணி தைரியத்தை தப்பிப்பார். தனியாலாம் போனால் அவருக்கு யார் வேணால் போய் சேரட்டும். இல்லை டிடி தினகரனை கூட கூட்டணி வைக்கிட்டோம், இல்லை இவங்களே போட்டோம், அது ஒரு 3வது அணியாக வந்தாலும் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண ஆரம்பிச்சார்? ரெட்டலை எப்படி கையில் பிடிச்சின்னு எம்ஜிஆர் சின்னம், அம்மாவோட சின்னம், இதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க, எல்லாரும் குத்துறாங்கன்னா என்ன ஆகிடும் நிலைமை? விஜய் அவர்கள் வந்து வெறும் திமுக எதிர்ப்பு ஒண்டியே வைத்து அது அரசியல் என்பது சரியாக வராது. அவர் எஸ் மிஸ் த பஸ், எஸ் மிஸ் த பிளாட். இந்த தேர்தலுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய, அதாவதுங்க எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க விஜய். அது அது ஒரு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, சீமான் அவர்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவரோட அந்த பிரச்சார தன்மை என்பது தேர்தல் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். நன்றி, பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.